10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் பயிற்சி 3.5 மூன்றாவது கணக்கு பார்க்குறோம். சுருக்குக. இதில் முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விகிதமுறு சமன்பாடானது 2a² + 5a + 3 பை 2a² + 7a + 6 டிவைடட் பை a² + 6a + 5 பை -5a² -35a -50ன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விகிதமுறு கோவையில் டிவைடில் இருக்கிறத ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி மாத்திரப்ப 2a² + 5a + 3 பை 2a² + 7a + 6 முதல் மதிப்பு அப்படியே இருக்கும். ரெண்டாவது மதிப்பை பெருக்கலுக்கு மாத்திரப்ப தலைகீழ் மதிப்பு ரெசிப்ரோக்கல் எழுதிக்கலாம். அப்போ எந்த வேல்யூ நியூமரேட்டரில் வந்துடும்? டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய -5a² -35a -50ங்கிறது நியூமரேட்டருக்கு போயிடும். நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய a² + 6a + 5 அப்படிங்கிறது டினாமினேட்டருக்கு வந்துடும். இப்போ இதை சுருக்கலாம், காரணிப்படுத்தலாம். அனைத்துமே நமக்கு இருபடி சமன்பாடாக இருக்கிறதுனால காரணிப்படுத்திக்கலாம். அப்படி காரணிப்படுத்துகிறப்ப முதல் மதிப்பு a² கெழுவானது 2ன்னு இருக்கு. மாறிலி உறுப்பு 3ங்கிறப்ப 2 × 3 6, பெருக்கிறப்ப 6, கூட்டுறப்ப 5ன்னு வரணும். எந்த இரண்டு எண்கள் எடுக்கலாம்னா 2 3 6 எடுக்கலாம். ரெண்டுமே என்ன குறி? ப்ளஸ் குறி. அடுத்த டினாமினேட்டரில் முதல் மதிப்பில் டினாமினேட்டரில் வரக்கூடியது 2 × 6 12, கூட்டுறப்ப 7 வரணும். எந்த இரண்டு எண்கள் எடுக்கலாம்? 4 3 12 எடுக்கலாம். பெருக்கிறப்ப 12, கூட்டுறப்ப 4 + 3ஓட மதிப்பு என்ன? 7. ரெண்டுமே ப்ளஸ் குறியே கொடுத்துக்கலாம். 2a² a² கெழுவானது 1ஐ விட அதிகமாக இருந்ததுன்னா காரணிப்படுத்திருக்கக்கூடிய எண்களை பிரித்து எழுதிக்கலாம். அப்போ 5a எப்படி எழுதலாம்? 2a + 3a + 3 பை 2a². 7a எப்படி பிரிச்சிருக்கிறோம்? 4a + 3a + 6 பெருக்கல். அடுத்து நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய உறுப்பை காரணிப்படுத்துறதுக்கு முன்னாடி அதில் ஒரு -5 பொதுவாக இருக்குது. அப்படிங்கிறதுனால -5 நம்ம வெளியில் எடுத்துடலாம். -5 வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா a² + 7a -5 வெளியில் எடுக்கிறோம். அப்படிங்கிறப்ப ப்ளஸ்ஸு 2 50, அப்போ +10 ப்ராக்கெட்டில் பை a² + 6a + 5. இந்த முதல் மதிப்பில் ஒரு 2a பொதுவாக வெளியில் எடுத்துடலாம். 2a பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ப்ராக்கெட்டில் ஒரு a + 1, அடுத்து +3 வெளியில் எடுத்துட்டோம்னா a + 1 பை 2a எடுக்கிறோம். a + 4a 2a எடுத்துட்டோம்னா 2 ப்ளஸ் அடுத்து 3 வெளியில் எடுத்துட்டோம்னா a + 6 2 3 6 பெருக்கல் -5. இதை காரணிப்படுத்தலாம். a² கீழ் 1 மாறிலி உறுப்பு 10ங்கிறப்ப பெருக்கிறப்ப 10 வரணும், கூட்டுறப்ப 7 i2 10 ரெண்டுமே ப்ளஸ் குறியிலையும் எடுத்துக்கலாம். டினாமினேட்டர் வேல்யூவை காரணிப்படுத்திட்டோம் அப்படின்னா ஓரஞ்சு 5. எந்த இரண்டு எண்கள் எடுக்கலாம்? ஓரஞ்சு 5, கூட்டுறப்ப +6, பெருக்கிறப்ப மதிப்பு 5. காரணிப்படுத்திருக்கக்கூடிய மதிப்பு a² கீழ் 1 இருக்கிறதுனால அப்படியே எழுதிடலாம். நியூமரேட்டருக்கு a + 5 × a + 2, டினாமினேட்டரோட வேல்யூ என்ன இருக்குது? a + 1 பெருக்கல் a + 5. கேன்சல் ஆகிறத கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி முதல் மதிப்பில் நியூமரேட்டரில் a + 1 பொதுவாக இருக்குது, அதை வெளியில் எடுத்துட்டோம்னா ப்ராக்கெட்டில் மீதி 2a + 3ன்னு வந்துடும். பை டினாமினேட்டரில் a + 2 பொதுவாக இருக்குது, அதை வெளியில் எடுத்துட்டோம்னா 2a + 3ன்னு வந்துடும். பெருக்கல் -5 × a + 5 a + 2 பை a + 1 பெருக்கல் a + 5. a + 5 a + 5 கேன்சல் ஆகும். a + 2 a + 2 கேன்சல் ஆகிடுது. a + 1 a + 1 கேன்சல். 2a + 3 2a + 3 கேன்சல் ஆகுது. மீதி இருக்கக்கூடிய மதிப்பு என்ன? -5. அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனுக்கு வர. இரண்டாவது சப்டிவிஷனில் இருக்கக்கூடிய விகிதமுறு கோவையானது b² + 3b - 28 பை b² + 4b + 4 டிவைடட் பை b² - 49 பை b² - 5b - 14. இதை சுருக்கலாம். சுருக்கிறதுக்கு முன்னாடி டிவிஷனில் இருக்கிறதே மல்டிப்ளிகேஷனுக்கு மாற்றணும். b² + 3b - 28 பை b² + 4b + 4 பெருக்கல். பெருக்கலுக்கு மாத்திரப்ப தலைகீழ் மதிப்பு எழுதுவோம். ரெசிப்ரோக்கல் வேல்யூங்கிறப்ப b² - 5b - 14ங்கிறது நியூமரேட்டரில் வந்துடும் பை b² - 49.
இதில் பி ஸ்கொயர் ப்ளஸ் 3b மைனஸ் 28 காரணிப்படுத்துகிறப்ப பெருக்கிறப்ப 1 பெருக்கல் மைனஸ் 28 மைனஸ் 28 கூட்டுறப்ப 3 வரணும். எந்த இரண்டு எண்கள் நம்ம எடுத்துட்டோம்னா இந்த மதிப்பு வரும் நமக்கு? 7 4 28 ப்ளஸ் 3 வரணுங்கிறனால 7க்கு ப்ளஸ் குறியும் 4க்கு மைனஸ் குறியும் கொடுத்துடலாம். அப்போ முதல் மதிப்புக்கு என்ன மதிப்பு? பி ப்ளஸ் 7 பி மைனஸ் 4. பி ஸ்கொயரின் கீழ் 1 இருக்கிறதுனால அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து டினாமினேட்டரில் பி ஸ்கொயர் ப்ளஸ் 4b ப்ளஸ் 4 2 எண்களை பெருக்கிறோம் அப்படின்னா வரக்கூடிய மதிப்பு என்ன வரணும்? 4ன்னு வரணும். கூட்டிட்டோம் அப்படின்னாலும் அதனுடைய மதிப்பு என்ன வரணும்? 4. ஸோ அப்போ 4 4 2 பெருக்கல் 2 4 மதிப்பு என்ன? பி ப்ளஸ் 2 இன்ட்டு பி ப்ளஸ் 2 பெருக்கல். அடுத்த மதிப்பு பெருக்கிறோம் அப்படின்னா பி ஸ்கொயரின் கீழ் 1 1 மைனஸ் 14 மைனஸ் 14 கூட்டுறப்ப மைனஸ் 5. எந்த இரண்டு எண்கள் எடுக்கலாம்? பெருக்கிறப்ப கூட்டுறப்ப மைனஸ் 5 அப்படிங்கிறப்ப 7 2 14 மைனஸ் பண்ணிக்கலாம் ரெண்டையும். 7க்கு மைனஸ் குறியும் 2க்கு ப்ளஸ் குறியும் கொடுத்துட்டோம் அப்படின்னா பி மைனஸ் 7 இன்ட்டு பி ப்ளஸ் 2 பை டினாமினேட்டர் பி ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். 49 7 ஸ்கொயர்னு எழுதிட்டோம்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ அப்போ பி ப்ளஸ் 7 இன்ட்டு பி மைனஸ் 7 எழுதிக்கலாம். பி மைனஸ் 7 பி மைனஸ் 7 கேன்சல். பி ப்ளஸ் 7ம் பி ப்ளஸ் 7ம் கேன்சல் ஆகுது. பி ப்ளஸ் 2 பி ப்ளஸ் 2 கேன்சல். மீதி இருக்கக்கூடிய மதிப்புகள் என்னென்ன? பி மைனஸ் 4 அப்படிங்கிறது நியூமரேட்டரில் இருக்குது. டினாமினேட்டரில் பி ப்ளஸ் 2 அப்படிங்கிறது இருக்குது. அவ்வளோதான். அடுத்து மூன்றாவது சப்டிவிஷனில் இருக்கக்கூடிய விகிதமுறு கோவை எக்ஸ் ப்ளஸ் 2 பை 4y டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 பை 12y ஸ்கொயர். முதல் விகிதமுறு கோவை அப்படி எழுதிடலாம். எக்ஸ் ப்ளஸ் 2 பை 4y பெருக்கல் தலைகீழ் மதிப்பு இரண்டாவது விகிதமுறை கோவைக்கு எழுதும்போது 12y ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6. ஒரு y கேன்சல் ஆகிடும் பவரில், மீதி ஒரு y இருக்கும். 1 4 4 3 12. இப்போ நியூமரேட்டரில் வரக்கூடிய மதிப்புகள் என்னென்ன? 3 பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் 2 3 பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் 2 3 அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 2 எழுதிடலாம். அது இல்லாமல் ஒரு y இருக்குது. பை டினாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6ன்னு இருக்குது. இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 காரணிப்படுத்துகிறோம் அப்படின்னா பெருக்கிறப்ப மைனஸ் 6 கூட்டுறப்ப மைனஸ் 1 வரணும். எந்த இரண்டு எண்கள் எடுக்கலாம்? 3 2 6. 3க்கு மைனஸ் 2க்கு ப்ளஸ் குறியும் கொடுத்துடலாம். அப்போ 3 பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் 1 பெருக்கல் ஒய் பை எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் மைனஸ் 3 பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் 2. எக்ஸ் ப்ளஸ் 2 கேன்சல் ஆகிடுது. மற்ற மதிப்புகள் என்னென்ன? 3y பை எக்ஸ் மைனஸ் 3. அடுத்து நான்காவது சப்டிவிஷன் 12t ஸ்கொயர் மைனஸ் 22t ப்ளஸ் 8 டிவைடட் பை 3t டிவைடு 3t ஸ்கொயர் ப்ளஸ் 2t மைனஸ் 8 பை 2t ஸ்கொயர் ப்ளஸ் 4t. பெருக்களுக்கு மாற்றலாம். 12t ஸ்கொயர் மைனஸ் 22t ப்ளஸ் 8 டிவைடட் பை 3t பெருக்கல் ரெசிப்ரோக்கல் மதிப்பு என்னது? தலைகீழ் மதிப்பு 2t ஸ்கொயர் ப்ளஸ் 4t பை 3t ஸ்கொயர் ப்ளஸ் 2t மைனஸ் 8. நியூமரேட்டரில் பார்த்துட்டோம் அப்படின்னா முதல் மதிப்பில் ஒரு 2 பொதுவாக வெளியில் எடுத்துடலாம். இப்போ 2 பெருக்கல் 6 2 12 6t ஸ்கொயர் மைனஸ் 11t ப்ளஸ் 4 பை 3t பெருக்கல். அடுத்த மதிப்பில் ஒரு 2tயை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா டி ஸ்கொயரில் ஒரு t எடுத்துட்டோம்னா t 4tயில் 2 எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி 2 இருக்கும். டீயை காமனாக எடுத்துட்டோம் t ப்ளஸ் 2. அடுத்த மதிப்பு இருபடி சமன்பாடு, அதை காரணிப்படுத்தலாம். காரணிப்படுத்துகிறப்ப மதிப்பானது 3 பெருக்கல் மைனஸ் 8 மைனஸ் 24 பெருக்கிறப்ப மைனஸ் 24 கூட்டுறப்ப 2ன்னு வரணும். எந்த இரண்டு எண்கள்? 6 4 24. 6க்கு ப்ளஸ் குறியும் 4க்கு மைனஸ் குறியும் கொடுத்துடலாம். டி ஸ்கொயரின் கெழுவானது 1 இல்லாததுனால இடையில இருக்கக்கூடிய மதிப்பை பிரித்து எழுதிக்கலாம். அப்போ மதிப்பானது என்ன? 3t ஸ்கொயர். 2t எப்படி பிரிச்சிருக்கிறோம்? 6t மைனஸ் 4t. இறுதி மதிப்பு மைனஸ் 8. அதே போல் அடுத்த ப்ராக்கெட்டில் முதல் உறுப்பில் இருக்கக்கூடிய 6t ஸ்கொயர் மைனஸ் 11t ப்ளஸ் 4 காரணிப்படுத்தலாம். அதை காரணிப்படுத்திட்டோம் அப்படின்னா மதிப்பானது 6 பெருக்கல் 4 24
கூட்டுறப்ப -11 வரணும். எந்த 2 எண்கள் எடுக்கலாம்? 8 3 24. ரெண்டுக்குமே மைனஸ் குறிய கொடுத்துட்டோம்னா பெருக்கிறப்ப +ன்னு ஆயிடும். 2 பெருக்கல் 6t² அப்படியே எழுதிடலாம். அடுத்த மதிப்பை -3t -8t + 4ன்னு கொடுத்துடலாம். பை 3t பெருக்கல் 2t × t + 2 டிவைடட் பை ஒரு 3tயை பொதுவாக வழியில் எடுத்துட்டோம்னா t + 2 -4 பொதுவாக வழியில் எடுத்துட்டோம்னா t, -8 4 எடுத்துட்டோம்னா மதிப்பானது என்ன? +2. 2 6t² -3tல பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 3tயை பொதுவாக வழியில் எடுத்துடலாம். ஒரு 2t - 1. அடுத்த மதிப்பில் ஒரு -4 எடுக்கிறப்ப 2t +4ல் -4 வழியில் எடுத்துட்டோம்னா -1 டிவைடட் பை 3t பெருக்கல் 2t × t + 2 பை t + 2 பொதுவாக வழியில் எடுத்துடலாம். ப்ராக்கெட்டில் 3t - 4. இதை சுருக்கி எழுதிக்கலாம். 2 பெருக்கல் 2t - 1 காமனாக வழியில் எடுத்துட்டோம்னா ப்ராக்கெட்டில் மீதி என்ன இருக்கும்? முதல் உறுப்பில் 3t, ரெண்டாவது உறுப்பில் -4 பை 3t இருக்குது. பெருக்கல் 2t × t + 2 காமன் டினாமினேட்டர் என்ன? 2t + 2 பெருக்கல் 3t - 4 t + 2 t + 2 கேன்சல். 3t - 4 3t - 4 கேன்சல். மீதி மதிப்புகளில் டீயும் டீயும் கேன்சல் ஆகிடும். மற்ற மதிப்புகள் அப்படியே பெருக்கி எழுதிக்கலாம். நியூமரேட்டரில் மீதி இருக்கக்கூடிய மதிப்புகள் 2 பெருக்கல் ஒரு 2t - 1. டினாமினேட்டரில் ஒரு 3 மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. இது சுருங்கிய எளிய வடிவமாகும். தேங்க்யூ.